அன்பு நட்புகளே, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு தான். என்னவென்றால், நாம் உழைக்கின்றோம், சாப்பிடுகிறோம், செலவு செய்கிறோம், மிச்ச பணத்தை பேங்கில் போய் போடுகிறோம். அரசு பேங்குகளில் போடுறோம். சிலர் உழைக்கிறார்கள், சிலர் சாப்பிடுகிறார்கள். மிச்ச பணத்தை தனியார் நிதி நிறுவனங்களிடம் போய் சீட்டு போடுகிறார்கள். சீட்டு போட்டவுடன் அவன் ஓடிவிடுகிறான். ஓடிவிட்டவுடன் புலம்போ என்று காவல்துறையிடம் வந்து புலம்புகிறார்கள். இது தேவையா? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எத்தனையோ அரசு வங்கிகள் இருக்குது, அங்கே போடலாம். தனியார் அதிகமாக வட்டி கொடுக்குறான்னு சில பேர் ஏமாந்து போகிறான். தனியார் கவர்ச்சிகர திட்டங்களை அறிவித்து உங்களுக்கு பணத்தை பூரா பிடுங்கி விட்டுட்டு எங்கிட்ட ஓடி போயிடுறான். தனியார் சீட்டு நடத்தினான், தெருவுக்குள்ளே சீட்டு நடத்தினான், ரோட்டில் காட்டுக்குள்ளே எல்லாம் சீட்டு நடத்தினான். ரெண்டாவது, சில தொண்டு நிறுவனங்கள் வட்டி கொடுத்து மொத்தமாக ரூபா கொடுத்து வட்டி அதிகமாக போட்டு சம்பாதிக்கிறான். வட்டி கட்டாதவங்க, முதல் கட்டாதவங்களாம் டெய்லி சண்டை தெருவெல்லாம் நாடி காவல்துறையிடம் போகுது. இதெல்லாம் தேவைதானா? சற்று சிந்தித்து பார்க்கணும். நம்ம பொருளை ஒரு சம்பளம் வாங்கிட்டு வரோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம், வீட்டு வாடகை கொடுக்குறோம், எல்லா செலவும் மிச்ச ரூபாயை ஒரு பீரோ, உங்கள் வீட்டு பீரோக்களை வச்சு பூட்டி போட்டால் இருக்காதா? சிந்தித்து பார்க்கணும். நம்மளாம் சிந்தித்து பார்க்கணும், எப்படி நம்ம வாழ்கிறோம். நாளைக்கு நம்ம பொருள் நம்ம தான் சேஃப்டி பண்ணிக்கணும். ஆகையால் நம்ம பொருளை, உங்கள் மிச்ச ரூபாயை நீங்கள் சேமித்து வச்சுக்க பழகிக்கோங்க.